கிருஷ்ணா பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் நரக வேதனை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். சொர்க்கமும் நரகமும் அதை பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி மேற்கொண்டு பார்க்கலாம். அடுத்து 13வது நரகம் வஜ்ர கண்டக சால்மலி அப்படின்னு பேர். சில பேர் கண்டதையும் தின்னு மிருகங்கள் மேல ஆசை வச்சிருப்பான். மிருகங்கள் மேல கூட தப்பு பண்றவன் இருக்கிறான். அவங்கள சுத்தி நின்று சாட்டையால் அடிச்சு விரட்டுவாங்க. அவன் ஓடுற காடு இருக்க, அதெல்லாம் வஜ்ர கண்டக, அதாவது கூர்மையான இலைகள்லாம் கூர்மையா இருக்கும். முள் மரங்கள் இருக்கும். அதுகளுக்குள்ள அடிச்சு துரத்தும் போது அங்கங்க கிழிக்கும் அந்த மிருகங்கள்லாம். அந்த அந்த முள் வந்து கிழிக்கும். இப்படி வஜ்ர கண்டக சால்மலி. 14வது நரகம் வைதரணின்னு பேரு. ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுப்பு இல்லாம திரியிறது, ஆடம்பரமா திரியிறது, போலியான வாக்குறுதிகள் கொடுக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வைதரணி நரகம். அங்க வந்து சாக்கடைகளையே ஆறு ஓடுது. அது பூரா கெட்டுப்போன, ரொம்ப கெட்டுப்போன மல ஜல சீழ் ரத்தம் முடி நகம் எலும்பு மச்சை கொழுப்பு இதுகளால் ஆன ஆறு. இதுகளுக்குள்ள இந்த போலிகளை தள்ளி, பொறுப்பு இல்லாதவங்களை இதுக்குள்ள தள்ளிட்டு, அதுல இருக்கிற முதலையெல்லாம் வித்தியாசமானது. அதுல இருக்கிற நீர்வாழிகள்லாம் சேர்ந்து இவனை கடிக்கும். அப்ப இவனுக்கு அந்த கெட்ட வாசனையெல்லாம் நீங்கும். 15வது நரகம் பூயோதம் அப்படின்னு பேர். பூயோதம் இது ஒரு கடல். அதாவது மனுஷனா பிறந்தாச்சு, ஆனா மிருகத்தனமா வாழ்ந்தான். இப்படி பார்த்துருக்கலாம். நாங்க கூட ஒரு இடத்துல பார்த்தோம். ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர் வேலைக்காரங்கிட்டலாம் நாய் மாதிரி எரிஞ்சு விழுந்தாரு. ஆனா நாயை வந்து மடியில வச்சு தடவிக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி மிருகத்தனமா வாழ்றவங்களுக்கு பூயோதம் அப்படிங்கிற ஒரு சாக்கடை கடல் இருக்கு. அவனுக்கு அங்க மிருகங்கள்லாம் கடிக்காது. ஆனா அவனுக்கு சாப்பாடு அந்த கடல். மழை ஜலத்தாலான அந்த சாக்கடையை அவன் சாப்பிடணும். 16 பிராணரோதம் அப்படின்னு பேர். இது ஒரு நரகம். இங்க எப்படின்னா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவங்கெல்லாம் திவிஜ பிறவின்னு பேர். அதாவது பூணூல் போட்டுக்க உரிமை உண்டு. திவிஜ திவிஜ. அப்போ கடின உழைப்பாளிகளுக்கு கிடையாதான்னா, அவங்க வேலை செய்யும்போது அது டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுக்கு உண்டு. ஆனா அவங்க இந்த வாழ்வு முறைக்கு அவங்க வர தயாரா இருக்கணும். பூணூல் வந்து ஒரு சர்டிபிகேட் தான். தகுதி தான் முக்கியம். பிராமண சத்திரிய வைசியன் இவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் மிருகங்களை கொல்லக்கூடாது, கொன்று சாப்பிடக்கூடாது. ஆனா அப்படி கொன்று சாப்பிட்டாங்கன்னா பிராணரோதம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு விட்டுறாங்க. அங்க அம்புகளால கிழிக்கப்படுறாங்க. திவிஜ அப்படிங்கிறது இரட்டை பிறப்பாளர்னு அர்த்தம். இரட்டை பிறப்பாளர்னா பிறந்தாச்சு, அடுத்து அதை விட உயர்ந்த நிலைக்கு தன்னை ஆக்கிக்கிறது தீட்சை மூலமா. உடனே இந்த 3 பேருக்கு தான் தீட்சையா, தாழ்ந்த பிறவிகளுக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. சபரி அந்த அம்மா தீட்சை பெற்றாங்க மதங்க முனிவர்கிட்ட. நரிக்குறவர் அந்த அம்மா. ஒருத்தர் விசேஷமா தன்னை விதிவிலக்க ஆக்க முடியும். ஆனா அதிக முயற்சி பிரயத்தனம் வேணும். அப்போ திவிஜங்கிறது இரு பிறப்பு. கோழிக்கு கூட திவிஜங்கிற பேர் உண்டு. ஏன்னா கோழி என்ன ஆகுது, முதல்ல முட்டையா வருது, அதுக்கடுத்து அதுல இருந்து குஞ்சு வருது. அப்ப ரெட்டை பிறவியா இருக்கு. 17வது நரகம் விசஜனம் அப்படின்னு பேரு. விசஜனம்னா வாயில்லா ஜீவன்களை கோயில்ல போய் பலி கொடுக்கிறது. இவங்களுக்கு ஒரு விசேஷமான நரகம் இருக்கு. அங்க போயிட்டு அவஸ்தைப்பட்டாங்க. கோயில்ல யாரை பலி கொடுக்கணும்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இவங்களைத்தான் நாம மிருகங்களாக சாஸ்திரம் சொல்லுது. இதுகளை பலியிடணும், ஒப்படைக்கணும் கடவுள்கிட்ட.
இது என்ட்ட இருந்து போகட்டும்னு சொல்லி நாசம் பண்ணணும். சரி, அடுத்து 18வது நரகம் லாலாபட்சம்னு பேரு. மனைவிய வார்த்தைகளால, மனம், வாக்கு, காயத்தால சித்திரவதை பண்றவன். துன்புறுத்திக்கிட்டே இருப்பான். மனைவி வந்து அழணும். அத பார்த்து சந்தோஷப்படணும். இப்படிப்பட்டவனுக்கு சளி, கபம், வாயு, பித்தம் இதெல்லாம் இருக்கே, எம்பிஏன்னு சொல்லுவாங்க. மியூக்கஸ், பைல்ஸ் அண்ட் ஏர். இதுகளால் ஆன ஒரு ஆறு இருக்கு. அங்க கொண்டு விட்டுருவாங்க. அதத்தான் அவன் குடிச்சு வாழணும். அ யாராவது இறந்தாச்சுன்னா, கூடி நின்னு அழுறாங்களே, இவங்கலாம் மூக்கு சிந்துறாங்களே, இத கூட தனியா ஒரு இடத்துல எடுத்து வச்சு, அந்த இறந்து போனவன் பயணிக்கிற போது தாகம் எடுத்தா இதத்தான் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. அதனால இறக்கும்போது யாரும் அழக்கூடாது. கடவுள்ட்ட போனா நல்ல நிலைமை அடையட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அடுத்து 19 காரமே யாதனம் அப்படின்னு ஒரு நரகம். அடுத்தவங்க இடத்துக்கு தீ வைக்கிறவன், விஷம் வைக்கிறவன், அதிகமா வட்டி வாங்குறவன், லஞ்சம் வாங்குறவன், கொள்ளையடிக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் இந்த நரகம். இங்க எப்படின்னா, ஒரு செல், ஒரு அறையில 720 நாய் இருக்கும். அந்த ரூம்ல கொண்டு விட்டுருவாங்க. அந்த 720 நாயும் இவன போட்டி போட்டு வெறி பிடிச்ச மாரி திங்கும். ஆனா இவன் சாக மாட்டான். தின்னு முடிச்சிரும். திரும்ப அங்க புது மெட்டீரியலோட அந்த பாடிய திரும்ப உள்ள தள்ளுவாங்க. திரும்ப திரும்ப அது தின்னுகிட்டே இருக்கும். 20வது நரகம் அவிசமத், பொய்யர்களுக்கு. பொய் பேசுறவன். அங்க எப்படின்னா 800 மைல் உயரத்துல அந்த அவிசமத் நரகத்துல 800 மைல் உயரத்துல பெரிய மலை இருக்கு. அங்கருந்து தலைகீழா கீழ டம் டம்ன்னு போடுவாங்க. கீழ இருந்து திரும்ப தூக்கி மேல எறிவாங்க. திரும்ப போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தினமும் நடக்கிற தண்டனை. 21 அயபானம் அப்படின்னு ஒரு நரகம். பிராமணனா பிறந்துட்டு குடும்பத்தோட சில பேர் குடிகாரனா இருப்பான். பிராமணர்கள் குடிக்கக்கூடாது. சிகரெட் குடிக்கிறதே தப்பு. சிகரெட் வந்து இதயத்துல பரமாத்மா நாராயணன் இருக்கிறார். அங்க வந்து அகர்பத்தி வாசனை போகணும். இவங்க குடிகாரங்களா இருக்கிற அந்தணர்களுக்கு அயபானம்ங்கிற நரகம். அங்க எப்படின்னா, நெஞ்சில 4 பேர் ஏறி நிப்பாங்க யமதூதர்கள். வாயில ஒரு புனல் வச்சு, காய்ச்சின இரும்ப ஜூஸ் மாதிரி வாயில ஊத்துவாங்க. 22வது நரகம் க்ஷார கர்த்தவம்னு பேரு. இது எப்படின்னா, மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அப்படிங்கிறது பிறவியில சில சமயம் அமையத்தான் செய்யுது. இத அறிவ கொண்டு தான் இத பிரிக்கணும். நடத்தைய கொண்டு. பிறப்ப கொண்டு பிரிக்கக்கூடாது. குண, கர்ம, விபாகச. குணத்த கொண்டு தான் பிரிக்கணும். ஆனா, ஜனத்த கொண்டு, ஜென்மத்த கொண்டு பிரிக்கிற போது என்ன ஆகும்னா, மூளை இல்லாதவன் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வந்துருவான். அவன வேலை வாங்கணும்னா லஞ்சம் குடுக்கணும். அறிவு இருக்காது. அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சியுடைய தரம் வந்து குறைஞ்சிரும். மூளை இல்லாதவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். மூளை உள்ளவன் என்ன பண்றது? எங்கேயாவது நான் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறேன்னு போயிடுறான். அப்போ மேன்மக்கள பார்க்கிற போது, அவன் யாராவும் இருந்துட்டு போறான். அவன மதிச்சு நடக்கணும். மதிக்காம கர்வத்தோட இவன் நடத்துறான்னு வச்சுக்கலாம். அவனுக்கு இந்த க்ஷார கர்தம நரகம் உண்டு. அங்க தலைகீழா தொங்க விட்டு அடி விழும். எக்கச்சக்கமான ஆண்டுகள் தலைகீழா தொங்க வச்சிருப்பாங்க. அடி விழுந்துகிட்டே இருக்கும். 23வது நரகம் வந்து ர ரசோகண போஜனம் அப்படின்னு பேரு. அதாவது கோயில்கள்ல பலியிட்டு ஆட்டம் பாட்டம் நடத்துறாங்களே, அவங்களுக்கு யார இவங்க கொன்னாங்களோ, அந்த கொல்லப்பட்டவங்க ராட்சசரா மாறி, கொன்றவன துண்டு துண்டா வெட்டி, அவங்க அங்க குடிச்சு ஆட்டம் பாட்டம் பண்ணுவாங்க. ரசோ ரசோ ரசோகண போஜனம். 24 சூலப்பிரௌதம் அப்படின்னு ஒரு நரகம்.
நானே ஒரு பிராணிய வளர்த்து அத வெட்டி சாப்பிடுறது. இல்லாட்டி வெட்டுறதுக்கு கொடுக்கறது. இது சூழப்புரோதம்னு பேரு. அங்க சூளம் இருக்கும். அந்த ஈட்டில குத்தி வச்சுருவாங்க. அத சுத்தி நின்னு கழுகு, பருந்துகள்லாம் வந்து கொத்திக்கிட்டே இருக்கும். அ இப்படி சுத்தி நின்னு கொத்தி உண்ணுது. இது வந்து சூழப்புரோதம்னு பேரு. 25 துவேஷம். யாருக்கு துவேஷம் இருக்கும். 25 வருஷமா நான் அவன வெறுப்பேன். இவன இந்த இடத்த விட்டு காலி பண்ண நான் 30 வருஷமா பாடுபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். துவேஷம் இதுக்கு பேரு. இவங்கலாம் தந்த சூகம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. அங்க வந்து எப்படின்னா, இவன சுண்டெலி மாதிரி ஆக்கிருவாங்க அந்த நரகத்துல. 7 தல பாம்பு, 5 தல பாம்புகள் அங்க நெறையா ஜீவிக்குது. அதெல்லாம் அந்த சுண்டெலிய விழுங்கும். விழுங்குன பிறகு அன்னைக்கு ஓய்வு குடுத்துருவாங்க. திரும்ப அதே ஆள் சுண்டெலியா வருவான். திரும்ப திரும்ப அந்த பாம்புகள் வந்து அவன வந்து கொத்தி விழுங்குது. இதுக்கு துவேஷம்னு பேரு. துவேஷம் உள்ளவங்களுக்குள்ள நரகம். தந்த சூகம் அப்படின்னு பேரு. அடுத்து 26வது நரகம் அவட நிரோதனம். அவட அவட நிரோதனம். சில பேர் பிள்ளைங்கள கடத்திட்டு போறது, வீட்ல இருக்கிற பத்திரத்த திருட்டுத்தனமா ஒளிச்சு வைக்கிறது, கடத்துறது, ஏமாத்தி ஒளிச்சு வைக்கிறது. இவங்கள எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள கடத்துறதுக்கு ஒரு கூட்டம் அங்க இருக்கும். யமதூதர்கள். அவங்க கடத்திட்டு போய் விஷக்காத்து உள்ள ஒரு பாழுங்கிணத்துல கொண்டு தள்ளிருவாங்க. அங்க அவன் மூச்சு திணறி சாகுற வரைக்கும் வச்சிருந்து, திரும்ப அந்த ஆத்மாவ அடுத்து திரும்ப உடம்ப கொடுத்து, கொஞ்ச நாள் அப்படி வெளிய விட்டுட்டு, திரும்ப கடத்திட்டு வந்து உள்ள தள்ளுவாங்க. அவட நிரோதனம்னு பேரு. 27வது நரகம் வந்து பர்யாவர்தனம். பர்யாவர்தனம்னு பேரு. சில பேர் எப்ப பார்த்தாலும் முகத்த சுளிக்கிறது, எரிச்சலோட பார்க்கறது. முக்கியமா விருந்துக்கு வரவன், அதிதிகள், சின்ன குழந்தைங்க, பிடிக்காதவங்க, இந்த வெறுப்புல ரொம்ப வெறுப்பு காட்டுறது. எரிச்சல் பார்வை பார்க்கிறவன். இவங்கள பர்யாவர்த்தனம் நரகத்துல தள்ளி, அங்க ஒரு வித்தியாசமான கழுகு, கொக்குகள்லாம் இருக்கு. அது வந்து இவனுடைய கண்ண மட்டும் தான் கொத்தும். ஏன் எரிச்சலோட பார்த்தேன்னு சொல்லி, அந்த கண்ணுல எரிச்சல் வர வைக்கிறாங்க. கண்ணையே கொத்தும். அ பொதுவா கழுகுக்கு பார்வையே ரொம்ப வித்தியாசம். அது இவன் கண்ண கொத்துது. 28வது நரகம், எனக்கு இணையா யார் இருக்கா? அப்படின்னு நெஞ்ச மலர்த்திட்டு நடக்கும். ஓரக்கண்ணால பார்ப்பானுங்க. எனக்கு இணை யார் இருக்கிறா? அப்படி நெஞ்ச மலர்த்துறது. கோணல் பார்வை பார்க்கறது. இவங்களுக்கு சூசி முகம் அப்படின்னு பேரு. ஒரு நரகம். சூசி முகம். அந்த நரகத்துல இந்த மாதிரி ஆளுகள வச்சு துணி நெய்வாங்க. துணினா இவனுங்க தான் நூல் அதுல. பின்னி எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். இப்படி 28 நரகங்கள சுகதேவர் வர்ணிக்கிறார். பாப புண்ணியத்துக்கு தக்க அவங்க அவங்க மேலயோ, கீழயோ போயிட்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு, திரும்ப பூமியில பிறந்து கடவுள அடையறதுக்கு வாய்ப்பு தரப்படுறாங்க. பகவானுடைய புற உடம்பு இருக்க, அதோடைய அற்புதமான வடிவங்கள உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுகதேவர் சொல்றார் பரீட்சித்துட்ட. இது இறைவனுடைய மிகப்பெரிய பௌதிக வடிவு. விராட ரூபம்னு இத சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். இதுல மொத்தத்துல நரக இதுகள பார்க்கும்போது, எப்படி இதயத்துக்கு ரத்தம் முக்கியமோ, அதேபோல பல இதயங்கள நமக்குள்ள கொண்டு வரணும்னா, இரக்கம் முக்கியம். ரத்தமும் முக்கியம், இரக்கமும் முக்கியம். இரக்கம் இல்லாட்டி கெட்ட புத்தி வந்துருது. இந்த நரக கிரகங்களுக்கு கூட நாரதர், பரசுராமர், ஹனுமன்லாம் போயிருக்கிறாங்க. சும்மா அப்படி போய் பார்த்துட்டு வராங்க. அ புனித நதிகள் எல்லா இடத்துலயும் ஓடுது. புனித நதி. கங்கா சொர்க்கத்துல ஓடும்போது மந்தாகினின்னு பேரு. பூலோகத்துல பாகீரதின்னு பேரு. பாதாளத்துல பகவதின்னு பேரு. இப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த விராட ரூபம் அந்த வடிவத்துல தான் சுகதேவர் சொல்றார். இந்த விராட ரூபத்த பற்றி முன்ன ஒருக்கா பார்த்திருந்தோம். திரும்ப அத நினைவுபடுத்துறேன்.
ஸ்தூல சரீரம் அப்படின்னாச்சுன்னா, அது கண்ணுக்கு தெரியக்கூடியது. சூட்சும சரீரங்கிறது ரொம்ப ரொம்ப மைனூட். அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஸ்தூல சரீரத்துக்கு பிம்பம் உண்டு. அந்த பிம்பம் இருக்க, அதுக்கு உயிர் கிடையாது. சொப்பன சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்முடைய உடம்போட தொடர்பு இல்லாமலேயே மனசுடைய உள் உணர்வால ஆனது. அந்த சொப்பன சரீரம் தான் கனவு அப்படிங்கிற போர்வையில ஏதாவது ஒரு ரூபத்த கற்பிச்சுக்கிட்டு, அதாகவே சுகதுக்கங்கள அனுபவிக்கும். அத நானே பார்க்கிறேன். நானே அதுல பங்கேற்கிறேன். 2 ரூபமா ஆயிடுறேன். அப்போ ஸ்தூல சரீரம், கனவு சரீரம் இந்த 2க்கும் காரணமா ஒரு நுண்ணிய உடம்பு இருக்கு. அதுக்கு காரண உடல், காரண சரீரம்னு பேரு. இந்த சூட்சும உடலுக்கு அந்தந்த ஜீவர்களுடைய வாசனை தான் அடிப்படை. இறக்கிறபோது இந்திரியங்கள் போயிரும். முதுமையிலே இந்திரியங்கள்லாம் ஒண்ணுமில்லாம போயிருது. ஆனா, அந்த இந்திரியங்களால உண்டான வாசனைகள் இருக்க, அதெல்லாம் உள்ள ஒடுங்கிய நிலையில விதையாட்டம் இருக்கு. அது மறுஜன்மாவுல விருத்தி அடைஞ்சு காரணமாக மாறுது. வாசனைகள் மறைந்தா ஜென்மமும் மறையும். ஒரு அச்ச மையமா வச்சு பல பொம்மைகள செய்ற மாதிரி, இந்த சூட்சும வாசனைகள மையமா வச்சு உடல்கள தயாரிக்கிறாங்க. தனிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு பிறவிக்கு காரணமா இருக்கிறது சூட்சும உடல். இதேபோல மொத்த பிரபஞ்சத்துக்கும் அத்தன பேருடைய வாசன சரீரங்களும் காரணமா இருக்கு. இதத்தான் பகவான் விராட ரூபத்துல ஒரு பகுதியா காட்டுறார். விராட ரூப தியானத்துல உள்ள ரகசியம் என்னன்னா, ஒரு பறவை எங்க பறந்தாலும், அது ஆகாயத்துக்கு வெளிய பறக்க முடியாது. ஆகாயத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது பறக்குது. இதேபோல உங்களுடைய மனசு எங்க சுத்துனாலும், பகவான மீறி சுத்த முடியாது. ஏன்னா சர்வம் விஷ்ணுமயம். எல்லாம் விஷ்ணு, விஷ்ணு தான் அப்படின்னு பலருக்கும் அந்த அறிவு இருக்கு. ஆனா அந்தந்த பொருள அது அதுவா நினைக்கிற வரைக்கும், இந்த தியானங்கிறது சித்திக்காது. எல்லாம் விஷ்ணுமயங்கிற பாங்குல பார்க்கிறத பகவானோட சம்மந்தப்படுத்தி பார்த்தா, அங்க நிலைத்த மனது உண்டாகும். அதுக்கப்புறம் தியானம் சித்திக்கும். அ இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த 14 அடுக்கு உலோகங்கள் இருக்க லோகங்கள். இதுவும் பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூலோகங்கிறது தெரியும். கர்ம பூமி. நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். அதோட விளைவுகள அனுபவிக்க மேல கீழ போய்க்கலாம். கடவுள் பேச்ச கேட்டா கடவுள்ட்ட போய்க்கலாம். கர்ம, அகர்ம, விகர்ம அப்படின்னு சொல்லுவாங்க. விகர்மன்னா விபரீத விளைவு. கர்மன்னா சாஸ்திரப்படி செயல்படுறது. அகர்மங்கிறது விளைவுகள் இல்லாதபடி செயல்படுறது. அடுத்து கீழ அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள. இதெல்லாம் நரக கிரகம் கிடையாது. இன்பம் குறைச்சல், துன்பம் அதிகம். அவ்வளோதான். நரகத்துல துன்பம் மட்டும் தான் உண்டு. அது தனி ஏரியா. அப்ப அதல லோகத்துல ஒரு பெரிய மாயாவி இருக்கிறார். மயன்னு பேரு. அவருடைய மகன் தான் அங்க ஆட்சி பண்றார். பலன் பேரு. இங்க அற்புத ஆற்றல்கள்லாம் கொட்டி கிடக்குது. அத விரும்புறவன் அங்க போய்க்கலாம். அ ஆனா அதுல அவஸ்தை உண்டு. அது அவங்களுக்கு தெரியாது. விதல லோகம் அப்படிங்கிறது, அதுவும் அ ஹர பவ அப்படின்னு சொல்லி சிவன், பவானி தலைமையில அங்க ஆட்சி நடக்குது. சுதலன்னு ஒரு லோகம் இருக்கு. பலி மகாராஜா அங்க இருக்கிறார். தலாதல இதுவும் மயனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மகாதலங்கிறது நாகர்கள் வசிக்கிற இடம். ரசாதல அப்படிங்கிறது தானவர்கள், தைத்தியர்கள் வசிக்கிற இடம். பாதாளம்ங்கிறது அசுரர்களும், தெய்வீக நாகர்களும் வசிக்கிறாங்க. வாசுகி இங்க தலைமை தாங்குறாங்க. பூலோகம்ங்கிறது கர்ம பூமின்னு பார்த்தோம். புவ அப்படிங்கிறது பித்ருக்கள், புத்தர், சித்தர், போதிசத்வர், அர்கதர் இந்த வகையறாலாம் அங்க இருக்கிறாங்க. சொர்க்க அப்படிங்கிறது புண்ணியவான்கள். 30 முக்கோடி தேவர்ன்னு சொல்றோம். அவங்கெல்லாம் இருக்கிற இடம். இந்த 30 முக்கோடிங்கிறது இவங்கெல்லாம் போஸ்ட்ல இருக்கிறவங்க. புண்ணியம் பூமியில செஞ்சவங்க இந்த சொர்க்கத்துக்கு போறாங்க. அ மக, மகர் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கு.
மார்க்கண்டேயர் மாதிரியான ஞானம் பெற்றவங்க அங்க இருக்கிறாங்க. ஜன அப்படிங்கிறது பிரம்மாவுடைய புத்திரர்கள், மானசீக புத்திரர்கள், சனத்குமார்கள் மாதிரியானவங்க அங்க இருக்கிறாங்க. தப அப்படிங்கிறது யோனி மூலமா பிறக்காத தபஸ்விகள் அ அங்க இருக்கிறாங்க. சத்தியலோகம் பிரம்மா வசிக்கிற இடம். ஆத்ம ஞானம் பெற்ற மகரிஷிகளும் அங்க இருக்கிறாங்க. இப்படி 14 அடுக்கு லோகங்கள் இருக்குது. ஹரே கிருஷ்ணா.